காலிங் அதை குறிச்சு நிறைய காரியம் இருக்கு. இன்னைக்கு நிறைய கள்ள ஊழியர்கள் இருக்காங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இதெல்லாம் உண்மைதான். அவங்க நேம் கால் பண்ணி உன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் நிறைய சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல அது வந்து ஹவ் இட் இஸ்னு. பட் அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க, அதற்காக ஒருத்த நேம் காலிங் பண்றதுனால எல்லாரும் நேம் கால் பண்றது தப்புன்னு சொல்றேன். இப்போ நான் எந்த ஊழியக்காரங்களையும் குறைவா பேசல. பிளீஸ், நான் அவங்க யாரையும் குறைவா பேசுறதுக்கு நான் தகுதியும் அற்றவன். நான் தெளிவா பேசுறேன், நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அவங்க எல்லா தேவ மனுஷர்களும் புரிதலோடு பேசுறாங்க. பட் அவங்க பேசுறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிடல நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு ஊழியக்காரனை பார்த்துட்டு இந்த ஊழியக்காரன் உன் பேர் ரவி அப்படின்ட்டாங்கன்னா, ஒரு மனுஷனை பார்த்து நீ ரவி அப்படின்ட்டாங்கன்னா, ரவி உன் பேர் ரவி தானே கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னா உடனே சொல்றாங்க, அவன் பேர் ரவின்னு அவனுக்கு தெரியறதுக்கு அவன்கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. ரவி, நீ நேத்து அந்த கார்ல போனல, கர்த்தர் உன்னை பார்த்தார் அப்படின்னு சொன்னா உடனே இவங்க அந்த கார்ல போனான்னு அவனுக்கு தெரியாதா, இதையா கர்த்தர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட கர்த்தருடைய வல்லமையையும் சம்டைம்ஸ் மட்டுப்படுத்துகிறது உண்டு. இதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு நினைக்கலாம். இப்போ இயேசுவை பார்த்து டக்குன்னு கேட்கலாம், இயேசுவே அத்திமரத்துக்கு கீழே நாத்தான்வேல் இருந்தது அவனுக்கு தெரியாதா, ஆனா நாத்தான்வேல்கிட்ட ஏன் அதை சொன்னீங்க? எதுக்கு சொன்னார்னா விசுவாசிக்கும்படி. பல நேரத்துல கர்த்தர் வந்து நம்முடைய விசுவாசத்தை துவங்குவதற்கு தான் அற்புத அடையாளங்களை செய்கிறார். கர்த்தர் வந்து எதுக்குங்க தேசத்துக்கு நடுவில் அற்புத அடையாளம் செய்யணும்? பலர் விசுவாசத்துக்குள்ள இழுக்கும்படியா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புத அடையாளங்களை செய்வதோ அது ஏதோ ஒரு ஷோ காட்டுவதற்காக ஆயிட்டு. ஆனா அப்படி கிடையாது. அது ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்கிறதற்காக தான் கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். நம்ம தெளிவா தெரியும், நேம் காலிங் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. நல்ல தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தேவ மனுஷர்களை பார்த்திருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, எஸ்டர் கர்த்தர் உன் பேரை சொல்றேன், இன்னைக்கு உன்னை சுகப்படுத்துறாருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நேமையும் சொல்லிட்டு காட் வந்து ஹீல் பண்றாரு, கர்த்தர் உன்னை தொடுறாரு அப்படின்னு சொல்லி தேவ மனுஷர்கள் சொல்றத பார்க்கிறோம். அது உண்மை, அது ட்ரூ. நேம் காலிங்க நீங்க தவறா நினைக்காதீங்க. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு செயல்பட விடுங்க. அவர் இஷ்டத்துக்கு அவர் செயல்படட்டும். ஒவ்வொரு நேமையும் அவர் கூப்பிடட்டும், அவர் இஷ்டத்துக்கு செயல்